السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை பற்றியும் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள் பற்றியும் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அவ்விடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவர்களாக இவ்வாறு கூறினார்கள். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. இறைவா, யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக என்று நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபொழுது அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? சிறந்த ஒரு பாக்கியமாக குழந்தை செல்வத்தை கொடுத்தான். அடுத்தது சொன்னாங்க, இன்னக்க சமீஉ துஆ, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியுறுபவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை, சாலிஹான குழந்தை செல்வத்தை தருவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. பொதுவாக மனிதனுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தான். அதைத்தான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை பற்றி இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதாவது இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டுச்சு, என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அற்புதமான சில பாக்கியங்களை கொடுத்தான். அறியாத புறத்திலிருந்து ரிசுக்குகளை வழங்கினான். அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு செஞ்சாங்க. அதாவது நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்திய அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தையும் வழங்குவான் என்ற உறுதியான ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செஞ்சாங்க. அறியாத புறத்திலிருந்து இவ்வளவு உணவு அளிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த தள்ளாத வயதிலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? குழந்தை செல்வத்தை தருவானே அப்படிங்கிற ஒரு இறை நம்பிக்கையோடு, இறை விசுவாசத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? குழந்தை செல்வத்தை கொடுத்து அதற்கு பெயரிடக்கூடிய ஒரு நிலையில் யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹு தாலா கொடுத்தான் என்பது வரலாறு. பொதுவாக நாம் பிரார்த்திக்கும் போது குழந்தை சாலிஹான குழந்தையாக கேட்பது மட்டுமல்லாது, சாலிஹான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்படி கேட்பது மட்டுமல்லாது அந்த குழந்தையை எவ்வாறு விட்டு செல்ல வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தினுடைய விளக்கம் தரக்கூடிய தப்சீரை குர்துபியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இவ்வாறு பதிவாக்கம் செய்வார்கள். அதாவது சாலிஹான குழந்தையை கேட்கறது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எந்த நிலைமையில் விட்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தினுடைய விளக்கத்தில் என்ன செய்கிறாங்க? இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஐயோ ரஜுலின் மாத்த, அதாவது ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது ஒதரக துர்ரியத்தன் தையிபத்தன், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு குழந்தைய, ஒரு சாலிஹான குழந்தைய அந்த மனிதர் விட்டு செல்வாரையானால் அஜ்ரல்லாஹு மிஸ்ல அஜ்ரி அமலிஹிம், அதாவது அந்த குழந்தைகள் செய்யும் அமல்களின் கூலிகளை போன்று மரணித்த அந்த மனிதருக்கும் அல்லாஹு தஆலா கூலியை வழங்குகின்றான். ஒலம் யன்குஸ் மின் உஜூரிஹிம் ஷைஆ,
அதிலிருந்து எந்த கூலியையும் குறைவில்லாமல் அல்லாஹு தாலா அந்த குழந்தைக்கு கொடுப்பது போன்று அந்த மனிதருக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், கூலியை வழங்குகின்றான் என்பதை நமக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம குழந்தையை பெற்றெடுப்பது பெரிதல்ல, அந்த குழந்தையை சாலிஹான குழந்தையாக வளர்த்து விட்டு நாம் இந்த வையகத்தை விட்டும் பிரிந்தால் அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பகரமாக அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போன்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான், மரணித்த அந்த மனிதருக்கும் அல்லாஹு தாலா கூலியை வழங்குகின்றான் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே, இதுதான் மகத்தான மிகப்பெரிய செல்வத்தில் மிகச்சிறந்த செல்வம் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சமயம் தன்னுடைய தேவை நிமித்தமாக என்ன செய்கிறாங்க, வெளியில் போகிறாங்க. வெளியூர் போயிட்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் அவங்க போன நேரத்தில் தங்களுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை குழந்தை என்ன செய்கிறாங்க, இறந்து விடுறாங்க, வஃபாத்தாகி விடுறாங்க. அதற்கு பிறகு அவங்க ஊர் திரும்பிய பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்களுடைய மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, தம்முடைய கணவரிடத்துல வந்த உடனே அந்த துக்க செய்தியை சொல்லலை. நம்முடைய பிள்ளை இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லாமல் வந்த கணவரை சந்தோஷப்படுத்தி அவங்கள வந்தவுடனே அதிர்ச்சியில் ஆழ்த்தி விடாமல் அவங்கள சந்தோஷப்படுத்தி என்ன செய்கிறாங்க, அன்றைய இரவும் என்ன செய்கிறாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்தியதற்கு பின்னால் அதற்கு பிறகுதான் சொல்கிறாங்க, நம்முடைய பிள்ளை இறந்துட்டாங்க, நம்முடைய பிள்ளை இறந்து போச்சு என்கின்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே கோபம் அடைஞ்சிடறாங்க. இதை நீ வந்த உடனே நீ சொல்லியிருக்க வேண்டாமா, இவ்வளவு தூரம் என்னை மறைத்து இருந்து விட்டாய் என்பதாக கடும் கோபமுற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் சொல்கிறாங்க. நான் இப்படி வெளியூர் போயிருந்தேன், என் குழந்தை இறந்து போச்சு, அந்த செய்தியை என்னுடைய மனைவி சொல்லாமலே அப்படி மறைச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அன்று இரவும் சந்தோஷமாக ஆக்கிவிட்டாங்க, எந்த ஒரு செய்தியும் சொல்லாமல். அதற்கு பிறகு சொல்கிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது என்பதாக ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நல்லுரைகள் நல்லுபதேசங்கள் வழங்கி என்ன செஞ்சாங்க, உங்கள் இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். உங்களுடைய இரவுல அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு 9 குழந்தைகளை அல்லாஹு தாலா வழங்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆ பரக்கத்தினால் 9 குழந்தைகளை அல்லாஹு தாலா வழங்கினா. அந்த 9 குழந்தைகளும் சாலிஹான குழந்தைகளாக குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபிலாக ஆகிவிட்டார்கள் என்பது நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாலிஹான குழந்தைகளை நாம் பெற்றெடுத்தால் அது ஈருலகிலும் நமக்கு பயன் தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக, கண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதாகத்தான் இந்த வரலாறு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய நர்பாக்கியம் மிக்க குழந்தை செல்வங்களாய் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி எல்லா நிலையிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த குழந்தைகள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையினுடைய விளைவாக அல்லாஹு தாலா நமக்கு உயர்ந்த கண்ணியத்தையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹு தாலா வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.